ட்ரேடு வந்தோன்னே உங்களுக்கு பெரிய அளவில் சம்பாரித்து கொடுத்துறாது. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். என்ன டைம் பீரியட் இருக்கணும், எத்தனை ட்ரேடு வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும் சார்? புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டிவிடெண்ட் கம்பெனின்னு கூகுளில் அடிச்சு பாருங்கள். ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நம்ம பல வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனால் அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோமே. இது எதனால் இருக்குது? மேபி பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதனாலையா? அதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஃபுல் டைம் ட்ரேடர் சையத் இருந்துச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த ட்ரேடிங்னா என்ன ஸ்ட்ரக்சர்ன்றதை ரொம்ப தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ட்ரியில தான் சார் தொடங்குது. எப்படி நம்ம என்ட்ரி உள்ளுக்குள்ள போறோமோ அதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம், ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அந்த என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும்? என்ட்ரி வந்து ஏதாவது ட்ரிகர் பாயிண்ட் இருக்குமா சார்? கண்டிப்பாக மேடம். இப்போ ஒரு பேசிக்காக ட்ரேடர் அப்படின்னாவே அட்லீஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் மணி இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல ட்ரேடை எடுக்க முடியும். ஸோ அஸ் ஏ இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்குறப்ப சின்ன சின்ன ட்ரேடு, ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு என்ன இருக்கோ அதில் நீங்கள் ட்ரேடு பண்ணலாம். ஸோ நிறையா வந்து ஜீபு மாதிரி டிமெட் அக்கௌண்ட் அவங்க வந்து வீக்லி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வந்து ட்ரேடு எப்படி எடுக்கணும், ட்ரேடு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், ட்ரேடோட என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்னன்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா, வீக்கெண்டில் டைம் கிடச்சதுன்னா, ஏன்னா ட்ரேடிங்கை சொல்லித்தரதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. ஸோ ஜீபு மாதிரி கம்பெனிலாம் நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்சர் ட்ரேடு தெரிஞ்சவங்கள அவங்க வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் ட்ரேடு ஜேர்னியை நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு எல்லா வழிமுறையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிறைய நீங்கள் கற்றுக்கணும். எப்படி ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃப்ரெஷராக தான் இருப்பீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் சர்வைவ் ஆகி மேலே போயிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி தான் ட்ரேடு வந்தோன்னே உங்களுக்கு பெரிய அளவில் சம்பாரித்து கொடுத்துறாது. நிறைய பேனிக் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் சம்பாதிச்ச பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது பாசிட்டிவாக போச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நெகட்டிவாக போச்சு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பாசிட்டிவாக போகிறப்ப க்ரீடு அதிகமாக இருக்கும், நெகட்டிவாக போகிறப்ப பேனிக் அதிகமாக இருக்கும். பேனிக் ஆகி விற்றுட்டு வந்துடுவீங்க. ஸோ பாசிட்டிவாக போகிறப்ப நீங்கள் க்ரீட் அதிகமாகி நிறைய குவான்டிட்டியை போடுவீங்க. அப்போ ஸ்லைட்டாக கீழே இறங்கினாலும் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நான் எடுத்தோடனே ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இப்போ டிசிஎஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஏதாச்சும் ஒரு கம்பெனி, 4-5 கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒரு 5 குவான்டிட்டி போட்டு பாருங்கள், ஒரு 10 குவான்டிட்டி போட்டு பாருங்கள், ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட்டு ஏறுதோ அப்போ எல்லாம் வாங்காதீங்க. நல்லா மார்க்கெட்டு கீழே இறங்குனதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுக்கணும். ஸோ மார்க்கெட்டு மேலே ஏறுறப்ப நீங்கள் விற்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹையில் போய் வாங்கிட்டு மார்க்கெட்டு கீழே இறங்கிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஸ்டாக்ஸாக நீங்கள் வாங்கி ஒரு 5 ஸ்டாக்ஸ், ஒரு 10 ஸ்டாக்ஸ் மல்டிபிள் செக்டாரில் வாங்கணும். ஓகேங்களா? மெக்கானிக்கல், கெமிக்கல் கம்பெனி, ஐடி இண்டஸ்ட்ரீஸ், குளோபல் வைஸ் மார்க்கெட் எந்த சைடு ரன் ஆகிட்டுருக்கு, அது மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பெட்ரோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஹாலிடே மூமெண்ட்டில் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ வந்து பெட்ரோல் சம்மந்தமான ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, பிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வாங்கினீங்கன்னா நிறைய ஹைக்கு கொடுக்கும், நிறைய ஸ்பைக் ஆகும் மார்க்கெட். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு செக்டார் வந்து எனேபிள் ஆகிட்டே இருக்கும், க்ரீனாக மாறும். அந்தந்த செக்டாரில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ பண்ணுறப்ப உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்டராக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளேயே வரணும். நிறைய பேர் பிளைண்டாக வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே காசு இழந்துடுறாங்க.
ஸோ அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா இட் வில் டேக் another 1 year. ஓகேங்களா, மினிமம் 1 year. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கணும். சரி, நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, 9 to 5 ஜாப், நீங்கள் உங்கள் மொபைலே எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு செக்டாரில் உள்ள ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க. ஸோ வாங்கி கீப் ஆன் வாட்சிங், இந்தியா சிமெண்ட்டாக வாங்குறீங்க, ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ். ஓகே, நான் சும்மா பேர் சொல்கிறேன், யாரும் இது பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரில் உள்ளதை ஒவ்வொன்றா வாங்கி பார்த்துட்டு எப்போ ஏறுது எப்போ இறங்குது அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறப்ப நீங்கள் அதுக்காக தனியாக டைம் ஒதுக்கணும். கரெக்டாக உட்காந்து ஃபுல் டைம் அதை உட்காந்து ட்ரேடு பண்ணணும். இப்போ 1 hour எனக்கு பிரேக் கிடைக்கிதுன்னா அந்த 1 hourக்குள்ளே நான் ட்ரேடு எடுக்க முடியுமா, எனக்கு பாசிபிலிட்டி அதிகமாக. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி பயங்கர லே ஆஃப் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஐடி செக்டாரில் பயங்கர லே ஆஃப் நடந்துக்கிட்டு இருக்குது, மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் பயங்கர லே ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸு, சேலரி வந்து ஹையாக இருக்கும். உங்களோட கம்மியான சேலரி வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஒர்க் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் உங்களோட ஏஜ் எதுவும் பார் ஆகிறப்ப நீங்கள் அங்கேருந்து ஒதுக்கப்படுவீங்க. லே ஆஃப் பண்ணுறப்ப உங்களோட ஃபேமிலி, உங்கள் டிபெண்டன்சி எல்லாருமே உங்களே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் போயிடுச்சுன்னா ஒரு பேசிவ் இன்கம்மை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆக்டிவாக இருக்கிறப்பயே ஒரு பேசிவ் இன்கம்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு அன்சர்டனிட்டி எதோ சம்திங் ஹேப்பன் அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அந்த லே ஆஃப் நடந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு புதுசாக திருப்பி ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கிறப்ப அங்கே பேனிக் அதிகமாயிரும். உங்கள் டிபெண்டன்சி எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ நல்ல நல்ல யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய டிமெட் அக்கௌண்ட் ஜிபூலெலாம் நிறையா வீக்லி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட குறிஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கேளுங்க. நான் எப்படி இன்வெஸ்டராக மாறணும், நான் எப்படி ட்ரேடராக மாறணும், நான் எப்படி ஆப்ஷன் ட்ரேடராக மாறணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இடிஎஃப்பில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நிறைய ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடு பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது ரொம்ப ஈஸியாகும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரேடிங் வரணும்னா ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன மார்க்கெட் போகுது வருது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு. ஆனால் நம்ம ட்ரேடிங்குள்ளே வரப்போ சார் இப்போ நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது, நம்மளுக்கு புரியாத வார்த்தை, என்னது கால் ஆப்ஷன்றாங்க, புட் ஆப்ஷன்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா சார், ட்ரேடிங்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத? சார், ட்ரேடிங்குள்ளே இமிடியேட்டாக யாருமே காசு சம்பாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அது ஓகேங்களா. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கற்றுக்கணும். ஒரு ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நிஃப்டி 50னா என்ன, அப்போ 50 கம்பெனிஸை செபி வந்து இது பண்ணுறோம், டாப் கம்பெனி. அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி 200 இருக்குது, பேங்க் நிஃப்டின்னு இருக்குது. இப்போ பேங்க் செக்டார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், நிறைய பேங்க் இருக்குது. ஸோ அதோட குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது, அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கொரோனா பீரியடில் வந்து எஸ்பிஐயோட ஒரு குவான்டிட்டி வந்து 155 rupees இருந்தது. இன்றைக்கி எஸ்பிஐயோட ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு, 800 சம்திங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 yearsல ஒரு பெரிய ரேலி கொடுத்தது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் உணர முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு செக்டாருக்குள்ளேயும், நான் எல்லா செக்டார்லேயும் நான் சொல்லலை. உங்களுக்கு பேங்க் செக்டார் பிடிச்சிருக்கா, பேங்க் செக்டாருக்கு போங்க. இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு போங்க. அக்ரிகல்ச்சருக்கு செக்டார் பிடிச்சிருக்கா, அக்ரிகல்ச்சர் சைடு போங்க. பிடிச்ச செக்டாரில் நீங்கள் போயிட்டு R&D பண்ணணும். இந்த கம்பெனியோட வேல்யூ என்ன, இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட்டு 5 yearsோட கோல்டு என்ன, இந்த கம்பெனிக்கு கடன் எதுவும் இருக்கா, இந்த கம்பெனி நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறாங்க, அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும்
என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்டர் உள்ளே வர்றாங்க, எவ்வளோ இன்வெஸ்டர் வெளில போகிறாங்க, அவங்களோட கோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும். நிறைய கம்பெனியில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட்டே உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய கம்பெனியில் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டிவிடெண்ட் கம்பெனின்னு கூகுளில் அடித்து பாருங்கள். எந்தெந்த கம்பெனிலாம் டிவிடெண்ட் கொடுக்குதோ அந்த கம்பெனியில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி ஆகுங்க, ஒரு நல்ல செக்டாராக என்ட்ரி ஆகுங்க. என்ட்ரி ஆகிட்டு ஸோ மந்த்லி ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மந்த்லி 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் பர் இயர் பார்த்தீங்கன்னா 25,000 போகும். அப்போ அந்த 25,000லேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சுவீங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட பணத்தை அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு டெய்லி 10 தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னு தெரியுமா? ஸோ மார்க்கெட் ஏறிடுச்சு, கீழே இறங்கிடுச்சு, எவ்வளோ ஆச்சு, நம்ம ஃபண்டு என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் ஆஸ் எ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை தடவை அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அந்த கம்பெனி, ஒரு கம்பெனியில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும், அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்களா, எந்த குவார்ட்டரில் டிவிடெண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து Nifty 50 ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரிஞ்சுக்கிறப்ப உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கூகுளில் அடித்து பார்க்கலாம். கூகுளில் கேட்டாவே அவ்வளோது கொடுக்குது. ChatGPTயில் போயிட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவ்வளோவும் கொண்டாந்து அள்ளி கொடுக்குது, டீட்டெயில்ஸை அள்ளி கொடுக்குது. இப்போ இதுக்காக நீங்கள் போயிட்டு தனியாக நீங்கள் போயிட்டு ஒருத்தவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கணுன்னு நினைக்காம உங்களுக்கு உங்கள் ஃபிங்கர் டிப்லேயே ஒரு மொபைலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமா வேணாமா, அதோட செக்டார் வேல்யூ எப்படி இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாவே அழகாக எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுத்துருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து ஒரு பாசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி உள்ள இன்ஃப்ளேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு பைக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா 1,50,000. இதே பைக்கை 1,80,000 நான் கையில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பைக்கோட விலை 2 lakhs ஆகிடும். அப்போ நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா 50,000 போட்டு அந்த பைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாசிவ் இன்கம்க்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். நீங்கள் கரண்ட்டு ஜாப்பில் என்றைக்கு வேணாலும் உங்களை வெளில தள்ளலாம். அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது, ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள்லாம் இன்வெஸ்டராக மாறுறப்ப மட்டும்தான் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதர்வைஸ் பாசிவ் இன்கம் இல்லாத எல்லாருமே வந்து பயங்கர எப்படி சொல்கிறது, மணி வைஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து இப்போ லே ஆஃப் வந்து அண்டர்கோ பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்றதுக்காகவே ட்ரேடிங் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்க முடியுது சார். ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னீங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே ஒரு லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மே ஒரு 2 years அந்த மாதிரி ஸ்பேனில் இருக்கிற மாதிரி தான் வருவாங்க. ஆனால் ட்ரேட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம டக்கு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சைக்காலஜியே வேற மாதிரி இருக்கும்ல சார். இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த சைக்காலஜிக்கு எப்படி நம்ம மாறுறது? அஸ் ஏ இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து பெரிய லாபம் மட்டும்லாம் கிடைக்காது. ஒரு லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் 2 years கோல் ஆர் 5 years கோல். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் அஸ் எ ட்ரேடராக இருக்கிறப்ப நீங்கள் ட்ரேடர்னா இன்ட்ராடே ட்ரேட், அப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் Nifty 50 ஸ்டாக்ஸை இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு ஈவினிங் விற்கலாம், இன்ட்ராடேலையும் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுவும் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் சைடும் வரலாம். ஆனால் ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸு தேவை. இன்வெஸ்டராக இருக்கிறப்ப உங்களுக்கு பயம் கிடையாது. நான் வந்து ஒரு அசட்டை வாங்கி வச்சுருக்கேன், அது விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உக்காந்துருக்கலாம். நாளைக்கு அந்த அசட்டோட வேல்யூ கம்மியானாலுமே நீங்கள் ஆவரேஜ் பண்ணி உங்களத சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடுங்கிறது வீக்லி எக்ஸ்பைரி அப்போ 0 ஆகிடும், மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ 0 ஆகிடும். அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து இன்ட்ராடேவாக தான் பண்ணணும். அதை வந்து பொசிஷன் ட்ரேடராக மாற்றணும் அப்படின்னா நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டில் என்ன அன்சர்டனிட்டி நடக்குதோ, கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கிறப்ப நம்மளோட மணி வந்து பயங்கரமாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தார். அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்ட்ராடே தான் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லாங் டேர்ம் 1 year இல்லை ஷார்ட் டேர்ம் 6 months நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது.
எனக்கு கெப்பாசிட்டி இருக்குப்பா, நான் ஆக்டிவ் இன்கம்லேருந்து ஒரு 10% எடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தெரியாது, எந்த கம்பெனியை போய் வாங்குறதும் தெரியாது, எதுவும் பண்ணவும் தெரியாது அப்படின்னா, நீங்கள் உங்களோட டிமெட் அக்கௌண்ட்லேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இருக்குது. எந்தெந்த ஃபண்டில் போடலாம், ஹை ரிஸ்கி ஃபண்டு, லோ ரிஸ்க் ஃபண்டு, அது மாதிரிலாம் இருக்குது. அதை வந்து எஸ்ஐபி மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்னால் மந்த்லி 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்து 5000 எடுத்துகிட்டு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இதை மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, ஸோ 10 இயர்ஸா இல்லை 5 இயர்ஸா இல்லை 2 இயர்ஸா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஆக்டிவாக ஒரு ஜாப் இருக்கீங்க, அதுவே எனக்கு 8 ஹவர்ஸ் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது, எனக்கு டைம் கிடையாது அப்படின்னா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி போகலாம். இல்லை அப்படின்னா எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து ஃபண்டமெண்டல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், என்னோடய நெக்ஸ்ட்டு கோலே வந்து நான் ட்ரேடர் ஆகணும், நான் ட்ரேடை நோக்கி தான் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக செலக்ட் பண்ணலாம், இல்லை செக்டார் பேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தவங்க சொல்லி கேட்குறத விட்டுட்டு நீங்களாக போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பி a குட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். சார், இப்போ நம்ம இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் சார். இப்போ நிறைய பேருக்கு இந்த 9 to 5 ஜாப் அதில் வர சேலரியை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வராங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வரவங்க என்னதான் அந்த பேசிக் அனாலஜிஸ்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாலுமே நிறைய வந்து லூஸ் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது சார். இந்த பேசிக்கான இந்த ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு வந்து பண்ண தெரியாமல் நிறைய பேர் தடுமாறுறாங்க. ஏன் இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஐக் பாயிண்ட்டாக இருக்குது சார்? ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தவறான ட்ரேட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தேவை, ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. அப்போ கரெக்டான ட்ரேடை எப்படி எடுக்கணும், ராங்கான ட்ரேடை எப்படி தவிர்க்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம், அணுகுமுறை எப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு செக்டாரை நீங்கள் வாங்குறீங்க, இப்போ 800 ரூபாய் இருக்கிற ஒரு கம்பெனி நீங்கள் வாங்குறீங்கன்னா, இல்லை 2000 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கிற கம்பெனியை நீங்கள் வாங்குறீங்க, அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ தூரம் இன்ட்ராடேயில் ஏறும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா 100 ஷேர் உள்ள 1000 ரூபாய் உள்ள ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்குறீங்க, இன்ட்ராடே பண்ணுறீங்க. இப்போ 1000 ரூபாய் உள்ள ஷேரு மேக்ஸிமம் எவ்வளோ ஏறும், 1000 ரூபாயிலேருந்து 1015 ரூபாய் ஏறும், 1020 ரூபாய் ஏறும், அதுக்கு மேலே ஏறாது இன்ட்ராடேயில். இப்போ 2000 ருபீஸ் உள்ள ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி ஷேர் இருக்குன்னா அது 20 to 25 ருபீஸ் தான் மேலே அப் ஆர் டவுன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 3000 ருபீஸ் உள்ள ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா 30 ருபீஸ் ஏறும் இறங்கும். இதுதான் நார்மல் டே. இப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓகேங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் இன்ட்ராடே தான் பண்ணுவேன்னா பெஸ்ட்டு ஸ்டாக்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு ஸ்டாக்ஸாக எடுத்துகிட்டு அந்த லெவல்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். பிவோட்டுக்கு மேலே இருந்தால் வாங்கணும், R1க்கு மேலே போச்சுன்னா ப்ராபபிலிட்டி கம்மி, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிட்டு பிபனாசி லெவல் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதுக்கு பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி பிவோட்டுக்கு மேலே இருந்ததுன்னா இன்ட்ராடே நான் எடுக்கிறேன். அப்போ எடுத்தேன்னா ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னா வெளியில் வந்துடணும். சரி, ஓகேங்களா? ஸோ இல்லை இன்கேஸ் கிடைக்கலன்னா வேணால் ஆவரேஜ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் அசெட். ஓகேங்களா? இட் வில் நாட் கோ ஃபார் ஒரு 100 ஷேரை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட்டாக வரும், -1000 ரூபாய் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அப்போ என்ட்ரி எந்த இடத்துக்கிட்ட எடுக்கணும், டாப் கெய்னர் டாப் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிமெட் அக்கௌண்ட்லேயே பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர் யாருக்கெல்லாம் இருக்கா, டாப் லூசர் எந்தெந்த கம்பெனிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கி எந்தெந்த செக்டாருக்கு எந்தெந்த பேஸ் கம்பெனிக்கு ரிசல்ட் வருது, Q1 Q2 Q3 ரிசல்ட் அப்படிம்பாங்க. அது பாசிட்டிவாக வந்ததுன்னா ரேலி அதிகமாக இருக்கும், கம்மியாக வந்ததுன்னா ரேலி கம்மியாக இருக்கும். இப்போ RBI வந்து ரேட் கட் பண்ணுவாங்க, அப்போ பேங்க் செக்டாரெல்லாம் வந்து மேலே ஏறும் இல்லை கீழே இறங்கும், ரேட் கட்டை பொறுத்து. ஃபெட் ரேட் கட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பயங்கரமாக மேலே ஏறும் இல்லை கீழே இறங்கும் பேஸ்ட் ஆன் ரேட் கட். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க பழகிக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோன்னா பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ், நீங்கள் எந்த அளவுக்கு அதில்
இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கீங்க, நாலேஜை கேதர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதர்வைஸ் பிளைண்டாக நான் போயிட்டு ஒரு இதை வாங்கினேன் வச்சேன் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் லக் இருக்கும், எல்லா நாளும் லக் இருக்காது. ஸோ அதனால் அதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறது, இது மாதிரி கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அது மூலியமாக உங்களோட நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து ட்ரேடை பற்றி நிறைய நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு பணம் வரும்னா சத்தியமாக வராது. சிம்பிள் அண்ட் நீட்டாக சொல்லிட்டீங்க சார். கரெக்டு தான். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கே எடுத்துக்கிட்டோன்னா, நான் வந்து ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன், இல்லை 2 ட்ரேட் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் இல்லை நான் 10-15 ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. சில பேர் நான் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே மார்க்கெட் உள்ளே வந்தோடனே 15 மினிட்ஸ் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் ஃபுல்லாகவே இருப்பேன், ஏதாவது மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நோட்டீஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுப்பேன்ட்டு. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஒரு அணுகுமுறை சார்? என்ன டைம் பீரியட் இருக்கணும், எத்தனை ட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும் சார்? ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்க. மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ரெஸ்யூமை எடுத்துகிட்டு பல கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் இந்த கேண்டிடேட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு உங்களைய இது பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் உங்களைய ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களோட ரெஸ்யூம் பிடிச்சிருக்கும், நீங்கள் ப்ரமோட் ஆவீங்க, அங்கே ரெக்ரூட் பண்ணுவாங்க, நீங்கள் மேலே போவீங்க. ஆனால் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பொறுமையாக இருந்தாவே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும்? நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால், ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால். ஸோ இந்த இடத்துல வந்து எடுத்தால் நான் ட்ரேடுக்கு போவேன், இந்த இடத்துல வந்து எடுத்தால் நான் ட்ரேடுக்கு போக மாட்டேங்கிற அந்த டிசிப்ளின் வரணும். அந்த டிசிப்ளின் வந்தால் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போதும், யூ வில் சக்சீட். ஓகேங்களா? அது வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். சரி, நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுக்கிறேன், 3 ட்ரேட் எடுக்கிறேங்கிறவங்க டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. 9:30லேருந்து 10 o'clock எடுக்கிறேன் ஆப்ஷன் ட்ரேடிங், 1:30க்கு எடுப்பேன், நான் 2:30க்கு எடுப்பேன். எப்பெல்லாம் வந்து பிரேக் ஆகுதோ, என் லெவலில் பிரேக் ஆகுதோ நான் அப்போ போய் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களும் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். சரி, அன்ப்ரொஃபஷ்னல் ட்ரேடுனா என்னன்னா, அவங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு அந்த ட்ரேடில் எனக்கு பணம் சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. ஓகே, நான் ட்ரேடு எடுத்துட்டேன், இந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் அது கீழேயே போனாலும் விட மாட்டாங்க, போகிற வரைக்கும் போகட்டும், அவரோட ஃபைட் பண்ணுவாங்க. நான் மேலே போகும்னு நான் நினச்சிருக்கேன், அது மேலே வரும்னு ஒத்த காலில் நிற்பாங்க. தே ஆர் லூசர். ஓகேங்களா? அவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. என் நம்பர் ஆஃப் ட்ரேட் எடுப்பாங்க, ஆவரேஜ் பண்ணுவாங்க, கீழே போகிறப்ப போயிட்டு திருப்பி மேலே ஏறுன்ட்டு வாங்குவாங்க, மேலே ஏறிட்டு இருக்க ட்ரேடை பிடிச்சிட்டு கீழே இறங்குன்ட்டு சொல்லிட்டு வாங்குவாங்க. இவங்களை யாரையும் கட்டேப்படுத்த முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, க்ரீடு அதிகமாக இருக்கும். இன்றைக்கே நான் வந்து 50,000 சம்பாரிச்சணும், இன்றைக்கே நான் வந்து 1,00,000 ரூபா சம்பாரிச்சணும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீடை அதிகமாக வச்சுக்கிட்டு ட்ரேடு பண்ணுவாங்க. சரி, க்ரீடு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ அவங்களுக்கு க்ரீடு அதிகமாக இருக்கும். க்ரீடு எங்கே இருக்குன்னா, பணம் அதிகமாக இருக்கிறவனுக்கு க்ரீடு அதிகமாக இருக்கும், பணம் கம்மியாக இருக்கிறவனுக்கு க்ரீடு இருக்காது. என்ன ரீசன்னா, இவ்வளோ குவான்டிட்டி தான் என்னால் பண்ண முடியும், இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு லிமிட்டேஷனோட போயிடுவான். நிறையா பணம் வச்சுருக்கான், என்ன பண்ணுவான், விட மாட்டான், அதோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில பேர்லாம் பார்த்துருக்கேன், 60 ட்ரேடு எடுப்பாங்க, 90 ட்ரேடு ஆப்ஷன் பையிங் செல்லிங்லேயே நான் சொல்கிறேன், 90 ட்ரேடு எடுப்பாங்க. ஓகேங்களா? காலை பை பண்ணுறேன், புட்டை பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ட்ரேடுனா 45 ட்ரேடு பை செல் பை செல் பை செல், கடைசியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆகிருக்கும். ஓகேங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் அதிகமாகி அன்றைக்கி ஃபுல்லாக லாஸாக தான் இருப்பாங்க. அடுத்த நாளும் அதே மனநிலைமையில் தான் இவங்க வருவாங்க. இவங்களை சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க ட்ரேடுக்குள்ளேயே அலோவ் பண்ணக்கூடாது அவங்க வீட்டில். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங். ஏன்னா அதை வந்து ஒரு சூதாட்டக்களமாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உள்ளவங்களால தான் இங்கே பிரச்சனையே அதிகமாகுது. என்டையர் கம்யூனிட்டி ஃபெயிலியர் ஆகும், அவங்க ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க ரிலேஷன்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ நான் அதை பண்ணிவிடுவேன், நான் அதை நிறையா பேசுவாங்க. டெக்னிக்கலாக நான் அவ்வளோ ஸ்ட்ராங், நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் தொலைச்சவங்க தான் இங்கே நிறைய பேர். அதனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடும்
1 or 2 ட்ரேடு தான் பண்ணுவேன்ற டிசிப்ளின் ட்ரேடும் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ டைம் ஃப்ரேம் படி பண்ணுறவங்களும் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ காசை நிறையா வச்சுக்கிட்டு நான் பெரிய டபுள் ஆக்கிடுவேன், ட்ரிபிள் ஆக்கிடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் தே லூஸ் தி மணி, என்டையர் மணி. ஓகே சார். சார் இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஒரு ட்ரேடர் கண்டிப்பாக இது தெரிஞ்சாகணும்னா எது சார் சொல்வீங்க? நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டிலேயே சொன்னேன், நேற்றைய ட்ரேடு தான் இன்னைய ட்ரேடு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிடைக்குது. அப்போ பிவோட்டு R1 R2 R3 S1 S2 S3. ஸோ பிவோட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எடுங்க, பிவோட்டுக்கு கீழே வந்துச்சு, விவேம்புக்கு கீழே வந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். அப்போ இன்னொரு ஆர்டான்னு கொடுக்குறேன். 20 EMAக்கு மேலே கேண்டில் வச்சதுன்னா கால் சைடு போங்க, 20 EMAக்கு கீழே வந்து விவேம்புக்கு கீழே வந்ததுன்னா புட் சைடு போங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங்கில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை. 100 பாயிண்ட் ஏறுது, 100 பாயிண்ட் இறங்குது. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க் 200 ரூபாய் இருக்கிற ஒரு ப்ரீமியம் 400 ரூபாய்க்கு போகுது, 400 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் 200 ரூபாய்க்கு வருது. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கிறீங்க, எப்படி மைண்ட் செட்டில் எடுக்கிறீங்க, இந்த ட்ரேடை எடுக்கணும்னா இந்த லாஜிக்கெலாம் எனக்கு மீட் ஆனா ஓகேங்களா, 3 ஒய் அப்படின்னு கேளுங்க கொஷின். இந்த ரீசன்னால் ஒய் ஐ எம் டேக்கிங் தி ட்ரேட், ரீசன் 1, ரீசன் 2, ரீசன் 3. அழகாக உங்கள் மனசுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க. ஃப்ராக்ஷனல் செகண்டில் எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கே கிடைக்கும். இந்த ட்ரேடு இதுக்கு மேலே போகிறதுனால எடுக்கிறேன், இந்த ட்ரேடு இதுக்கு கீழே வந்ததுனால நான் எடுக்கலை. இது மாதிரி 3 கொஷின் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கான 3 ரீசன்ஸ் போடுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடு பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேடு இதுக்கு மேலே வந்ததுனால நான் இதை எடுக்கிறேன், இந்த ட்ரேடு நான் இதுக்கு மேலே வரல அதனால் எடுக்கலை அப்படிங்கிற நீங்கள் கொஷினை உங்களுக்குள்ளேயே உள்வாங்கிக்கிட்டே இருங்க. யூ வில் பி ஏ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு. நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா யூ வில் பி ஏ லூஸ் தி மணி, என்டையர் மணி. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 கொஷின் கேளுங்க. நான் இந்த ட்ரேடை எடுக்கணுமா வேணாமா, எடுக்கிறதுக்கான 3 ரீசனை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 ரீசனையும் வச்சுக்கோங்க. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சைடு போங்க. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா யூ வில் பி ஏ எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க யாராலையும் இந்த டிசிஷனுக்குள்ளே வரவே முடியாது. கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா சார்? பொதுவான ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன, அதனால தான் அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற மாட்டாங்கன்னா என்னென்ன மிஸ்டேக் சொல்வீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினைக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், லெவல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். யாரோ ஒரு அப்ரூவல் கேட்குற மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்கவே கூடாது. ஓகே, ட்ரேடரா நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடு பண்ணுறப்ப கேட்கலாம், இந்த இடத்துல போகலாமா போகக்கூடாதான்னு. ரியலில் கரண்ட் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு சார் இந்த இடத்துல மேலே போகுமா, இந்த இடத்துல கீழே வருமானு கொஷின் கேட்குறது வந்து ரொம்ப அபத்தம். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நாலேஜ் இல்லை, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுக்கு. அப்போ என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எங்கே எக்ஸிட் ஆகணும்னு தெரியணும், எங்கே என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியணும். ஸோ என்ட்ரி எடுக்கிறது ஈஸி, ஆனால் எக்ஸிட் எடுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, ஓகேங்களா? இல்லை எக்ஸிட் ஆகிறத விட்டுட்டோம்னா மார்க்கெட் கீழே விழுந்துருச்சுன்னா யூ லூஸ் தி மணி. ஆனால் அங்கே தான் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது சார். எப்படி வெளில வர்றது, இப்போ கரெக்டாக வந்துடலாமா, இல்லைனா லாஸ் ஆகிடுமா, இல்லை ப்ராஃபிட் ஆகிடுமா அப்படின்ற பல கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஆக் இருக்கா சார்? ஓகே, இதில் எதுவுமே இங்கே வந்து இருக்கிற 48 இண்டிகேட்டரும் லேக்கிங் இண்டிகேட்டர், அதை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியாது. நான் அதான் சொன்னது, 20 EMA 200 EMA வச்சுக்கோங்க, பிவோட் லெவலை வச்சுக்கோங்க, R1 R2 R3 வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி விவேம்பை வச்சுக்கோங்க கையில். சின்ன சின்னதாக ட்ரேட் எடுங்க, பெரிய பெரிய குவான்டிட்டி போடாதீங்க. அப்போ சின்ன சின்ன ட்ரேடாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். அப்போ வந்து நீங்கள் நிறையா ட்ரேடு எடுக்கிறவங்க என்ன பண்ணுறது, நிறையா ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறவங்க, டிசிப்ளினாக ட்ரேடு பண்ணுறவங்க என்ன 1 or 2 ட்ரேடு தான் எடுப்பீங்க. இந்த கன்ஃபியூஸ் எல்லாமே இந்த 1 or 2 ட்ரேடு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் டிசிப்ளினாக மாறியிருக்காங்கன்னா, நிறையா ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணி நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேம்க்கு எடுக்கிறவங்க இந்த டைமில் தான் இந்த மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும், யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அந்த டயத்தில் மூமெண்ட் நல்லாயிருக்கும், அங்கே போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, காசை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிற பீப்புள் யார்ட்டாச்சும் காலையோ புட்டையோ வாங்குறது, அந்த ட்ரேடு எடுத்து வச்சுக்கிட்டு சார் நான் விற்கலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, லாஸை புக் பண்ணட்டா,
ப்ராஃபிட்டை புக் பண்ணட்டா, இது மாதிரி கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ உங்கள் காசை வச்சுக்கிட்டு நீங்கள் கேம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சரியான அணுகுமுறையும் எங்கே எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாதுங்கிற ப்ராக்டிஸ், பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான், கிளாரிட்டியான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். அதர்வைஸ் என்டையர் ட்ரேடர் தே வில் லூஸ் தி மணி. அப்போ கரெக்டான ட்ரேட் எடுக்கணும்னா கரெக்டான டைம் ஃப்ரேமில் எடுக்கணும், கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும். ஸோ அது தெரியாமல் தவிக்கிறாங்க அப்படின்றது தான் உங்கள் கொஷின். அதுக்கான ஆன்சர் இந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்தந்த ப்ராபபிலிட்டியில் போய் எடுத்தீங்கன்னா யூ 90% வின்னிங் ரேஷியோ இருக்கும். அதர்வைஸ் யூ வில் லூஸ் தி மணி. ஓகே சார், நிறைய வந்து இன்வெஸ்டர்ஸ் வெர்சஸ் ட்ரேடிங் யார் வந்து எதுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க, எப்படி வந்து பேசிக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. அண்ட் கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஜீபு வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.